போதையில்லா தமிழகம். போதை இல்லாத ஒரு தமிழகத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? இதெல்லாம் இதுக்கு மேல அழிக்கவே முடியாது அப்படிங்கிற பல குரல்கள் ஆங்காங்கே எழுவதை கேட்க முடிகிறது. அரசியல் ரீதியாக ஒரே ஒரு கையெழுத்தில் ஒரு சட்டத்தில் இவற்றை உடனடியாக அழித்துவிட முடியும். அதை ஏன் அவங்க செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆங்காங்கே எழுகிறது. உடனடியாக நாளை காலையில் இருக்கிற அத்தனை கடையும் மூடிட்டு மிலிட்ரியை கொண்டு வந்து வச்சு யாருமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட முடியும். ஆனால் இதுவரை போதைக்கு அடிமையானவர்கள் திடீர்னு அதை நிறுத்தினாங்கன்னா மிகப்பெரிய நோயாளியாக மாறிடுவாங்க. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இனியே புதியதாக குடிக்கக்கூடியவர்கள் குடிக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு எண்ணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை உருவாக்கணும். அதற்காக இங்கே இருக்கக்கூடிய அத்துணை மகளிரும் தங்கள் வீட்டு வாசலில் இதை எழுதினா யாராவது ஏதாவது நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா அப்படிலாம் எந்த கூச்சமும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக எழுதி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்களாம்மா, ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்களா, ஓ இதுக்கு மேலே குடிக்கக்கூடாதா, இதுக்கு மேலே சிகரெட் குடிக்கக்கூடாதா, இதுக்கு மேலே சாராயம் குடிக்கக்கூடாதா அப்படின்னு சில வீடுகள்லாம் கேட்டிருக்காங்க. சில வீடுகளில் அந்த கோலத்தை பார்த்துட்டு நாங்களும் போடுறோமே அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க குழந்தைகள்லாம் அந்த கோலத்தை எடுத்து பார்த்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. போதையில்லா தமிழகத்தில் கோலம் போடணும் அப்படின்னது அவர்கள் போட்ட கோலம்லாம் இருக்குல்ல, அது இந்த உலகத்திற்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கு. போதையை நோக்கி செல்லக்கூடாது, போதையில் இருக்கிறவங்களை எப்படி மீட்டு எடுக்கணும், இப்படி இந்த கோலம் பல பல விஷயங்களை தன் அழகான மொழிகளால் நமக்கு கொடுத்துருக்கு. மௌனங்கிறது மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு வலிமை மிக்க ஒரு ஆயுதம். அந்த சொல்ங்கிறது அதை விட ஒரு சிறந்த ஆயுதம். இந்த மௌனத்தையும் சொல்லையும் தனது கோலத்திற்குள் புதைத்து மிக அற்புதமாக ஒவ்வொருத்தவங்களும் வெளிப்படுத்தினாங்கல்ல. நிச்சயமாக அவர்களுடைய பேரை எல்லாம் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஆனால் மனப்படமாக எல்லாரோட பேரும் தெரியாது. அந்த ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்கள சொன்னோம் அப்படின்னா அது நல்லாவும் இருக்காது. இப்போ இந்த பதிவை நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தரோட கோலமும் அப்படியே கண்ணில் வந்து மிளிருது. பற்பல இடங்களில் பல இணையதளத்தில் இதை நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். வெளியிடு அவர்கள்ட்ட கருத்துக்கள்ல அது இன்னும் பல ஆச்சரியத்தை உருவாக்குகிறது. பரவாயில்லையே, இவ்வளோ நல்லா ஏஞ்சி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திருச்சு ஏதோ கோலம் போட்டோம், ஏதோ கடமையை செஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயம் விழிப்புணர்வு அடைவதற்கு, இந்த சமுதாயம் மேன்மை பெறுவதற்கு ஒவ்வொரு பெண்களும் தன் கையில் இருக்க கருவியாக அந்த கோலத்தை பயன்படுத்தியது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அத்துணை பெண்களையும் நான் மனதார வணங்கி மகிழ்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், நான் ஸ்டேஜில் பேச போகிற இடத்துலாம் நான் தலை வணங்கி அப்படின்னு ஒரு இடத்துலையும் நான் பேசினதே கிடையாது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், உங்கள் அனைவரையும் நான் தலை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவு அற்புதமாக நீங்கள் எல்லாரும் போட்டீங்க. ஒவ்வொரு கோலமும் அப்படியே கண் முன்னாடி மிளிருது. இன்னும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிய தமிழ் கலைக்கழகத்தின் தலைவர் திரு பரத் சுந்தர் ஐயா அவர்களுக்கும், கவியறிவி ஐயா அவர்களுக்கும், செயலர் அப்துல் காதர் ஐயா அவர்களுக்கும், இதில் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோலமிட்ட மகளிருக்கும், இந்த கோலம் தளத்தை மிக அருமையாக ஊக்குவித்து அவர்களையெல்லாம் நீங்கள் ஏன் வரலை வாங்க அப்படின்னு தனியாக அக்கறை எடுத்து, யாராவது ஒரு நாள் வரலைன்னா கூட அவர்களை அக்கறை எடுத்து அழைத்து கைப்பிடித்து கொண்டு வந்து இந்த தளத்தில் உட்கார வைத்த திருமதி நீலா அவர்களுக்கும், இந்த தளத்தில் வந்து அவ்வப்போது கருத்துக்களை கவிதைகளை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மணிமேகலை பொன்னி அவர்களுக்கும், இந்த கோலத்தை மட்டும் போட்டுட்டு இது எங்கள் வேலை இல்லைங்க அப்படின்னு இல்லாமல்
அம்மா நீங்கள் நல்ல கவிதை சொல்கிறீங்கம்மா, நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்ததும்மா அப்படியெல்லாம் அந்த கோலம் போட்ட பிறகு நான் அவ்வப்போது ஒரு கவிதையாலோ ஒரு பாராட்டு சொற்களாலோ சொல்லும்போது என்ன அவங்க சொல்கிறது இருக்குல்ல, இந்த கோலம் தளத்தில் இருக்க ஒவ்வொருமே எனக்கு ஊக்குவிப்பாளர் தான். பரவாயில்லையே இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்களே, நம்ம சின்னதாக 4 வரி ஒரு கவிதை எழுதணுன்னா அது எனக்கு இயல்பான ஒன்று. ரொம்ப ஈஸியாக எழுதிடுவேன். அப்படி நான் ஈஸியாக எழுதக்கூடிய கவிதையை அவர்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் போல கருதும்போது நம்ம இன்னும் அதிகமாக கவனம் கொடுத்து இன்னும் நல்லா கவனித்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஆழத்தையும் என்னுள் தோண்டிய ஒவ்வொரு மகளிருக்கும் மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஆமாம், நீங்கள் நல்ல கவிதை எழுதுறீங்கம்மா, உங்களை கவிதாயினியும் சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது விருதெல்லாம் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவர்களுக்கு தகவலுக்காக நான் கவிதையில் கிண்ண சாதனையும் செய்திருக்கேன். தமிழக அரசு வழங்கக்கூடிய அண்ணா விருது, அந்த விருதும் பெற்றிருக்கேன். அப்புறம் கவியரங்கத்தில் தலைமை தாங்கிறது, நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். குறிப்பாக கவிதை புத்தகமும் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் இது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பலர் ஆசைப்படுறாங்க. கிடைத்திருக்கிறது இறைவன் அருளால் அப்படின்னு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். எனது பெயர் பில்டக் அருள்மொழி.